வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்கா ஹெல்தியான பட்டாணி சுண்டலும் இந்த சம்மர்ல நல்லா சில்லுன்னு குடிக்கிற மாதிரி ஹெல்தியான கேரட் பனானா ஸ்மூத்தியும் பண்ண போறோம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்நாக்கை சாப்பிட்டுட்டு ஸ்மூத்தியை குடிக்கும் போது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரட் பனானா ஸ்மூத்தி பண்றதுக்கு 250 கிராம் கேரட்டும் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழமா எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைப்பழத்தோட வெயிட் 200 கிராம். கேரட்டை வாஷ் பண்ணியாச்சு. எல்லா கேரட்டையும் தோல் சீவி ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். சீவியாச்சு. அடுத்து இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லா பீசஸையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 200 ml தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா மட்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை துருவன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி துருவன மாதிரி அரைச்சுக்கங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு மீதி உள்ள தண்ணியை சேர்த்து அரைக்கும் போது கேரட் நல்லா ஸ்மூத்தா அரைப்பட்டு நமக்கு கிளியரான ஜூஸ் கிடைக்கும். இப்ப மீதி உள்ள தண்ணியும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இதை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு கிளியரான கேரட் ஜூஸ் கிடைக்கும். நல்ல கிளியரான கேரட் ஜூஸ் கிடைச்சிருக்கு. இந்த வாழைப்பழத்தோட தோலை உரிச்சு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைப்பழ பீசஸ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட கேரட் ஜூஸ், இது கூட காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்ச சில்லுன்னு உள்ள பால் 200 ml. இப்ப வாழைப்பழம்னா நல்லா ஸ்மூத்தா அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு. கேரட் வாழைப்பழம் ரெண்டும் ஸ்வீட்னஸா இருக்கிறதுனால நான் இதுல எக்ஸ்ட்ராவா இனிப்புக்கு எதுவும் சேர்க்கல. தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா தேன் சேர்த்துக்கங்க. ஸ்டோவ் பண்ணிடலாம். கொஞ்சமா ஐஸ் கியூப் சேர்த்துட்டு மைல்டான ஸ்வீட்னஸோட இந்த ஸ்மூத்தி குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கார்னிஷிங்க்கு கொஞ்சமா கட் பண்ண பிஸ்தா. அடுத்து 200 கிராம் வெள்ளை பட்டாணிய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல உள்ள தண்ணிய வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அடுத்து இந்த பட்டாணிய குக்கர்ல சேர்த்துட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வரட்டும். பட்டாணி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல உள்ள தண்ணிய வடிச்சிட்டு பட்டாணிய மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடரும் உப்பும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான டேஸ்டான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. Thank you.